பார்த்த உடனே அப்படியே ஸ்டன் ஆயிட்டேன். ஸோ அது ஒரு மாதிரி 18+ ஆன ஒரு அந்த மாதிரியான ஒரு இது ஸ்பைசியான ஒரு திங்குன்றனால இதுலேயுமே கொஞ்சம் அந்த மாதிரிலாம் இருக்கணும். ஸோ இப்போ தான் நானும் கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இது கேட்டோடனே எனக்குமே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது. எப்படி அக்செப்ட் பண்ணுறது. உங்களுடைய கோ ஆர்டிஸ்ட் தமிழ்வாணி, ஆமாம், ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அவங்க ஷீ இஸ் ஸோ ஸ்வீட் ஆக்சுவலி. சப்ஸ்கிரைப் அதை பற்றி வாட்ச் யுவர் ஒப்பீனியன். அது நீங்கள் வச்சிடல, அது எனக்கு தெரியும். நான் வச்சிடல, அது அவங்களோட பர்சனல் விஷயம் நான் கன்சிடர் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்தது. அந்த எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் எக்ஸ்க்ளூசிவ்னாலே நம்ம தமிழ்நாடு பற்றி தெரியும்ல. தமிழ்நாடை தாண்டி கேரளாலாம் அநியாயத்துக்கு இருக்கு. அவங்க ஒருத்தவங்க பேர் தெரியல, ஐ திங்க் அவங்க தான் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஓகே இங்கேயுமே இருக்காங்க. Are you believe in living together? Living together. First love date when where? No, question skipped. ஏன் போலையா? போயிருப்பேங்க, ஆனா அதெல்லாம் வந்து வேணாம். கிஸ்ஸிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? கிஸ்ஸிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காவா? லவ் பத்தி நீங்க கொஸ்டின்லாம் கிஸ் பத்தி போகுது. Who was the last person you searched on Instagram? ஆக்டர் விஜய்ங்க. ச்சே, ஜெயிச்சிட்டேன். Are you believe in friends with benefits? No. ஏன்? எப்பவாது தெரிஞ்சோ தெரியாமலோ ஃப்ரெண்ட்ஸோட வற்புறுத்தினாலையோ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தோ பான் வீடியோஸ் பார்த்துருக்கீங்களா? நோ. நோ. ஏன் அதுக்கே அந்த ரியாக்ஷனு? மணி, ஃபேம், செக்ஸ், இந்த மூணுத்துல எதை forever வேணாம்? forever வேணாமா? அப்படிலாம் சொல்ல முடியாது. மூணு வேணாம் என்ன? மூணுமே வேணும். மூவி வேர்ல்ட் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் சதீஷ். இன்னைக்கு நம்மளோட நேர்காணல யார் இருக்கா அப்படின்னா ஆக்ட்ரஸ் வர்ணா தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஸோ இஷ் சீசன் 3 ஒரு வெப் சீரிஸ் வந்து சீசன் 3 வரைக்கும் போகுது அப்படிங்கும்போது ஸோ அதோடைய நீஷ் எந்த அளவுக்கு இருக்கு, அட் த சேம் டைம் அதோடைய ஆடியன்ஸ் எப்படி செட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அட் த சேம் டைம் சீசன் 3க்குள்ள நம்ம வரோம். ஏன்னா இப்போ சீசன் 1 சீசன் 2 இப்போ சீசன் 3 அப்படிங்கும்போது 2 சீசன் நல்லா போயிருக்கு. அப்போ நம்மளுடைய கான்ட்ரிபியூட் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, எனக்கு அதை பற்றி சொல்லுங்க. இப்போ சீசன் 2க்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஐஸ்வர்யா தட்டா மேம் அப்புறம் அரோரா எல்லாருமே பண்ணியிருந்தாங்க. செம்ம ஹைப்ல இருந்தது. ஸோ சீசன் 3ன்னு வரும்போது ஆந்தாலஜி மாதிரி தான் அது. ஒரு எபிசோட்லேயும் ஒரு லீட் இருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ எங்கள் எபிசோட் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ் ஃபேஸ் தான் போயிருந்தாங்க. ஸோ ஆஸ் இதுவாக வந்துட்டு லைக் செலப் ஃபேமாக இல்லைனாலும் ஸோ கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுல டேரக்டர் ரொம்ப இதாக பெக்யூலியராக இருந்தாங்க. அண்ட் ஆஹால இஷ்ஷுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பும் ரொம்பவே இருந்தது. ஸோ அது ஒரு மாதிரி 18+ ஆன ஒரு அந்த மாதிரியான ஒரு இது ஸ்பைசியான ஒரு திங்குன்றனால இதுலேயுமே கொஞ்சம் அந்த மாதிரிலாம் இருக்கணும், ஃப்ரெஷ் ஃபேஸாக போட்டுடலாம். ஸோ அந்த கொஞ்சம் அந்த ஸ்பைசியும் இருக்கணும் அப்படின்றதுல டேரக்டர் கொஞ்சம் ரொம்பவே இதாக இருந்தார். ஓகே ஓகே. ஸோ அதே தான் ஸ்பைசியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அட் த சேம் டைம் அடல்ட் வெப் சீரிஸ் அப்படிங்கும்போது அதை பண்ணுறதுக்கு, ஏன்னா இப்போ தான் நம்ம வந்து அடுத்தடுத்துன்னு ஒரு ஸ்டேஜஸ்க்கு வந்துட்டோம். இந்த டைமில் இதை பண்ணுமா, ஒரு ஸ்டீரியோ டைப் ஆகிட மாட்டோமா, அகெயின் அண்ட் அகெயின் இது மாதிரியான கேரக்டர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். இது நிறைய தாட்ஸ் போகும். ஆமாம். ஸோ இப்போ தான் நானும் கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இது கேட்டோடனே எனக்குமே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது. எப்படி அக்செப்ட் பண்ணுறதா வேணாமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ கதைப்படி பார்த்தோன்னா வந்து ஒரு ஸ்கூல் கேர்ள் மாதிரி தான் இருந்தது. ஸோ எனக்குமே வந்துட்டு என்ன இது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கதையெல்லாம் கேட்கணும். ப்ரோ என்ன இப்படிலாம் இருக்குமா அப்படின்ற மாதிரி. ஈஷ் 2 பார்த்தது இல்லையா மேடம், இப்படி தான் இருந்தது. ஓகே ஃபைன் அப்படிங்கும்போது பட் என்னோட கேரக்டர் ஆர்க் வந்து ரொம்பவே குட்டாகவும் நைஸாகவும் போர்ட்ரே ஆகப்பட்டுச்சு. ஸ்டோரி வந்து அப்படி இருந்தாலுமே என்னோட கேரக்டர் ஆர்க் குட்டா இருந்தனால சரி ஓகே ஒய் நாட், இதுக்கு ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு, எல்லாரும் ஒரு ஈகரா பாக்குறாங்க. ஸோ இப்போ வந்தோடனே ரெஸ்பான்ஸும் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ அதனால லெட்ஸ் கிவ் இட் அ ட்ரைன்ற மாதிரி நான் பண்ணேன். பட் என்னோட கேரக்டரும் டீசெண்டா வந்தனால சீரீஸ் ரொம்பவே நல்லா வந்திருக்கு.
தாரா அந்த கேரக்டர் வந்து படிச்ச உடனே ஓகே இந்தந்த விஷயங்கள்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணணும் இல்ல இதெல்லாம் நம்ம செட் பண்ணணும் அப்படின்னா என்ன தோணுச்சு? இல்ல அந்த கேரக்டர் ஆல்ரெடி என்ன மாதிரி தான் இருந்தது. ஸோ பிரச்சனையே இல்ல. 2 கால்குலேட்டர் வச்சிருக்க கேரக்டர். சீ அது இல்ல. ஆக்சுவலி என்னன்னா, இப்போ அந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு மாரி இன்னோசென்ட், அப்புறம் டாப்பர், அம்மா சொல்றத கேட்குற சமத்து பொண்ணு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரோல் தான். ஜென்ரலா நான் ரொம்ப ஃபர்ஸ்ட் மார்க்லாம் எடுக்க மாட்டேன். அட்லீஸ்ட் ஒரு செகண்ட், தேர்ட் எடுக்கிற மாதிரி ஒரு டாப்பர் தான். ப்ளஸ் ஐம் அ ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர். ஸோ அதனால படிச்சு அந்த மாதிரி தான் ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு என்ன பார்க்குற மாதிரி தான் இருந்தது. என்ன காலேஜ் இல்லாமல் இது ஒரு ஸ்கூல் கேர்ள் மாதிரி ஒரு ரோல். ஸோ அந்த ஒரு இன்னசென்ஸ், அந்த சைல்டிஷ்னஸ், அப்போ இருக்கக்கூடிய ஒரு கள்ளங்கபடம் இல்லாத ஒரு கியூட்னஸ் அதெல்லாம் உள்வாங்கிட்டு அப்படியே பண்ணதான். உங்களுடைய கோ ஆர்டிஸ்ட் தமிழ்வாணி. ஆமா. சோ அவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அவங்க ஷீ சோ ஸ்வீட் ஆக்சுவலி. நாங்க சும்மா செட் எப்படி போகும்னா நைட்டு ஃபுல்லாலாம் ஷூட் போயிட்டு இருக்கோம். நாங்க ஒரு 2-3 மணிக்கு மேல என்ன டயலாக் பேசுறோம் எதுவுமே புரியாது. 4-5 ரெட்பூல குடிச்சிட்டு டீ, சுக்குமல்லிக்கு எல்லாத்தையும் குடிச்சிட்டு அப்படிதான் போயிட்டு இருக்கோம். ஸோ அவங்க வந்துட்டு ஷீ இஸ் வெரி ஸ்வீட் கைண்ட். அவங்களுக்கு என்ன சொல்றது, அவங்க அந்த போல்டான ரோல்ஸ் எல்லாமே அவங்களுக்கு இருந்தது ஆக்சுவலா. அந்த கிஸ் சீனா இருக்கட்டும் அந்த மாதிரியான அவங்க ரொம்ப ஸ்போர்ட்டிவா டைரக்டர் இப்படி இருக்கு அப்படின்னாலுமே எதா இருந்தாலும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டா எல்லாத்தையும் எடுத்து பண்ணாங்க. ஸோ அதை தாண்டி பர்சனலா சொல்லணும்னா அவங்க ரொம்ப ஸ்வீட் தான். நல்லா பேசினாங்க. அங்க மிங்கிள் ஆகும், நிறைய ரீல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நைட் உங்களுக்கு தெரியும்ல, சும்மா அந்த கேர்லி டாக் எல்லாம் பண்ணிட்டு வெட்டியா இருப்போம். நைட்டு ஃபுல்லா போகும்ல, ஸோ ஹெக்டிக்கா இருக்கும், எல்லாருக்குமே தூக்கம் வரும். அந்த டைம்ல கொஞ்சம் பேசிட்டு கொஞ்சம் என்கேஜிங்கா இருந்தாதான் நமக்கும் கொஞ்சம் ஜாலியா இருக்கும் கோ ஆர்டிஸ்ட்லாம். ஸோ ஆட்டிடியூட்லாம் இல்லை, ரொம்ப ஜாலியாக தான் இருப்போம் நாங்கள் 4 பேருமே. ஏன்னா எல்லாருமே வந்து பிலோ 25 தான் ஏஜ் அதில் பார்த்தீங்கன்னா. ஸோ அப்படியே ஒரு காலேஜ் ஃபன் மாதிரி எல்லாம் ஜாலியாக தான் பேசிட்டேன். நைஸ் நைஸ். ஏன்னா நான் ஏன் கேட்டேன் அப்படின்னா லைக் இடையில வந்து தமிழ்வாணியை சுற்றி நிறைய ஒரு டாக்ஸ் ஒன்று போயிட்டே இருந்துச்சு. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணீங்களா அவங்கள்ட்ட? இல்ல எனக்கு ஆக்சுவலி அப்படி ஒண்ணு நடந்ததா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஓகே ஓகே. நான் இன்ஸ்டாகிராம்ல பெருசா இந்த மாதிரி போகுது 18+ல இந்த மாதிரி ஏதாவது கான்ட்ரவர்சிஸ்லாம் போகுது நான் கவனிக்கல. ஸோ எனக்குமே வந்துட்டு ஷூட் முடிஞ்சோடனே நான் ஸ்டோரிஸ் அப்புறம் இந்த ட்ரெய்லர்லாம் வரும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கான்ட்ரவர்சி இருந்தது, கேள்விப்பட்டியா, நீ கேட்டியா என்னன்னு. சத்தியமா நான் கேட்கல, அவங்களும் எதுவும் சொல்ல, இப்படி நடந்ததா என்னன்னு கூட எனக்கு தெரியலன்ற மாதிரி தான் நான் இருந்தேன். சப்ஸ்கிரைப் அதை பத்தி வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன்? அது நீங்க வச்சிரல, அது எனக்கு தெரியும். நான் வச்சிரல. அது அவங்களோட பர்சனல் விஷயா நான் கன்சிடர் பண்றேன். சோ அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அது உங்களுக்கு தேவை இருக்குங்கும்போது அது பண்ணலாமே, ஒய் நாட் அப்படி. ஒய் நாட். ஏன்னா அதுல நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் வந்து இன்ஸ்டாகிராம் ஒண்டியும் தான், இந்த யூடியூப் மாரி வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஆமா. ஓகேங்களா? சோ அப்படி இருக்கும்போது அந்த சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் கொடுத்தது. ஆமா ஆமா. பட் ஆனா இப்ப சப்ஸ்கிரைப் அப்படினாலே சப்ஸ்கிரைப் வச்சிட்டாங்களா? இல்ல நம்ம வேற மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணலாமே. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோ, இல்ல நான் வந்து பயங்கரமா எனக்கு ஒரு டான்ஸ் வரும், எனக்கு ஒரு சிங்கிங் வரும், ஏதோ ஒரு கலையோ அதை நான் ஒரு கத்து கொடுக்குற மாதிரி கூட, அதை நீங்க பே பண்ணி பாக்குற மாதிரி கூட அப்படி கூட யூஸ் பண்ணலாம். அதுதான் சொல்றேன். ஆக்சுவலா அது அந்த பர்பஸ்க்காக தான், எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்தது. அந்த எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் எக்ஸ்க்ளூசிவ்னாலே நம்ம தமிழ்நாடு பத்தி தெரியும்ல. தமிழ்நாடை தாண்டி கேரளாலாம் அநியாயத்துக்கு இருக்கு. அவங்க ஒருத்தவங்க பேரு தெரியல, ஐ திங்க் அவங்க தான் வந்து அதிகமா ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆமா. சோ அதான் எல்லா இடத்துலயுமே இருக்கதான் செய்யறான்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய விஷயம் ஐ மீன் நான் என்ன கேட்க வந்தேன் அப்படின்னா, இப்படி இருக்கும்போது ஜஸ்ட் ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் இல்ல இது வேணாமே, இதை அவாய்ட் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் போனா எப்படி இருக்கும்? வாட் யூ திங்க்? இல்ல அவங்களுக்கு மூவி கேரக்டர்ஸ் இப்படி வர்றது பத்தி எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறவங்க ஓகே போல்டா எடுத்து பண்ணலாம். இல்ல நான் மூவில அப்புறம் இன்ஸ்டாகிராம் அப்புறம் சொசைட்டில நான் இப்படிதான் ப்ரொஜெக்ட் ஆகணும் அப்படின்றதுல ரொம்ப பெக்யூலியரா இருக்கிறவங்க அவங்களோட ஸ்டெப்ஸை பார்த்து தான் எடுக்கணும். நீங்க விஜய் சாரோட ஃபேன்ல? ஆமா. சிஎம் விஜய். எஸ். எப்படி போயிட்டு இருக்கு? வாட் யூ திங்க்? ஐ திங்க் இட்ஸ் கோயிங் குட்னு தான் நினைக்கிறேன். ஈவன் நாங்கள் ஷூட் கூட வேற ஒரு மூவி ஷூட் போயிட்டு இருக்கு. அதுல விஜய் சாரோட டியூப் ஒருத்தவங்க வந்தாங்க. அதுக்கே எல்லாம் பயங்கர, உண்மையிலே விஜய் சார் அந்த மாதிரி பயங்கர ஹைப். நான்லாம் கூட ஒரு கண்டென்ட் மாதிரி சும்மா ஹாப்பி பர்த்டே விஜய், கண்டிப்பா நம்மளால சாரை பார்க்க முடியாது, ஸோ இப்படி பார்த்து ஒரு விஷ் பண்ணிடலாமே நான் கூட போட்டிருந்தேன். ஸோ ஐ திங்க் வி ஆல் should hope for a better change ன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. ஏன்னா நிறைய விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஐ மீன் நிறைய விமர்சனங்கள் பார்க்க முடியுது. அடி மேல அடி வாங்கி தான் அவர் கண்டிப்பா வந்திருக்காரு இந்த பொசிஷனுக்குள்ள. நிறைய கான்ட்ரவர்சிஸ், நிறைய எதிர்கட்சி சம் இஷ்யூஸ் நடந்துட்டே தான், அது பாலிட்டிக்கலா நான் பேச விரும்பல. பட் ஸ்டில் ஐ திங்க் அவர் கண்டிப்பா ஒரு பெட்டர் தமிழ்நாடு தான் உருவாக்குவாருன்னு நம்புறேன்.
ஸோ அதான் அடுத்து நம்ம இந்த செக்மெண்ட்குள்ளே போயிடலாம். Okay. ஓகேங்களா? லவ் ரேபிட் ஃபயர். ஓகே. ஃபர்ஸ்ட் க்ரஷ் ஆர் லேட்டஸ்ட் க்ரஷ்? ஃபர்ஸ்ட் கிரஷ் ஆர் லேட்டஸ்ட் கிரஷ்? ஃபர்ஸ்ட் கிரஷ் ஆல்வேஸ், ஐ திங்க். ஆல்வேஸ். ஓகே. லவ் மேரேஜ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ்? லவ் மேரேஜ். ஓகே. தெரியாத ஒருத்தவங்களோட நம்ம போறதுக்கு தெரிஞ்சு புரிஞ்சு. ஆர் யூ பிலீவ் இன் லிவிங் டுகெதர்? லிவிங் டுகெதர் நோ. நோ. ஆமா. ஓகே. இன்னும் தெரிஞ்சுக்கலாம்ல. ஓகே. who should say I love you அவ்வளோ first? தெரிஞ்சுக்க வேணாம். அவ்வளோ தெரிஞ்சுக்க வேணாம். ஆமா. ஆஃப்டர் மேரேஜ் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஆமா. நைஸ். who should say I love you first? who should say either the girl or the guy அப்படி கேக்குறீங்க. நீங்க சொல்லுவீங்களா இல்ல? எனக்கு இருந்துச்சுன்னா நான் சொல்லுவேன் கண்டிப்பா. இட்ஸ் நாட் லைக் நான் அந்த பையன் தான் வந்து சொல்லணும், நான் வந்து வெயிட் பண்ணுவேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. யாருக்கு ஃபீல் ஆகுதோ அவங்க சொல்ல வேண்டியதானே. இட்ஸ் ஆல் அபவுட் அப்பியரன்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லைல்ல. ஹார்ட் டு ஹார்ட் மேட்ச், அந்த கனெக்ஷன் இருந்தாலே போதும் நான் நம்பக்கூடிய பர்சன். நைஸ் நைஸ். ஒன் திங் தட் இன்ஸ்டன்ட்லி அட்ராக்ட் யூ டு சம்ஒன்? ஒரு பப்ளிக் ஃபோரம்ல இருக்கோம்னா பிஹேவியர், இட்ஸ் த வே யூ ட்ரீட் அதர்ஸ், எப்படி நீங்க நடந்துக்கிறீங்க அந்த மாதிரி. லைக் உங்களுக்கு ஃபேவரபிளா ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அப்படி இல்லாம லைக் தெரியாதவங்க கிட்டயும் நீங்க எப்படி இருப்பீங்க, கைண்ட்னஸா குவாலிட்டி எப்படி இருக்கு. ஸோ அடுத்து வந்து இந்த ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரேபிட் ஃபயர் இது. ஓகே. மோஸ்ட்லி அந்த ஃபர்ஸ்ட் அப்படிதான் வரும். அதுவுமே லவ் ரிலேட்டபிளா தான் இருக்கும். ஓகே. லவ் ரிலேட்டபிளா இருந்தா ஓகே தான். ஃபர்ஸ்ட் லவ் ஃபைட், எக்ஸ்பிளைன் ஃபார் வாட்? ஐ ஷுட் எக்ஸ்பிளைன் மை ஃபர்ஸ்ட் லவ் ஃபைட். அதெல்லாம் எப்படிங்க ஞாபகம் இருக்கும்? இல்ல ஏதாவது ஒரு ஓகே. அதெல்லாம் இல்ல, தெரியல ஆனா இருக்கு. கண்டிப்பா இருக்கும்ல. அவங்கள லவ்னு வந்தா கண்டிப்பா ஃபைட் நான் தான் ஆரம்பிப்பேன். எந்த ஃபைட்டா இருந்தாலும் அதை நான் தான் ஆரம்பிப்பேன். ஓகே. ஃபர்ஸ்ட் லவ் டேட் வென் வேர்? நோ क्वेश्चन ஸ்கிப்ட். ஏன் போலையா? போயிருப்பேங்க, ஆனா அதெல்லாம் வந்து வேணாம். இல்ல சரி ஓகே. இந்த எக்ஸ்பீரியன்ஸா ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸா இல்ல வொர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா? 50-50. ஓகே. இந்த क्वेश्चनே வேணாம், லவ்வே வேணாம். லவ் ஓகேன்னு சொல்லிட்டு இப்ப லவ்வே வேணாம்னா லவ் ஃபியூச்சர்ல வந்தா பாத்துக்கலாம், இப்ப இல்ல சோ அதான் வேணாம். பட் பாஸ்ட் லவ் ரிலேட்டபிள் தான் இந்த ஆன்சர்ஸ்லாம். பட் ஃபைன், அப்ப பிரச்சனை இல்ல. பாஸ்ட் லவ் பத்தி பேசி அவங்க ஏதாவது யோசிச்சு எதுக்கு அதெல்லாம் அவங்களால சும்மா இருந்த இது கிளப்புற மாதிரி ஆயிடுது. கிசிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? கிசிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காவா? லவ் பத்தி நீங்க क्वेश्चनலாம் கிஸ் பத்தி போகுது. இதுவும் ஃபர்ஸ்ட் கிஸ் தான். ஐ மீன் ஃபர்ஸ்ட் லவ் அந்த இருக்கா இல்லையா சொன்னா போதும். யா ஆஃப் கோர்ஸ். ஓகே இருக்கு, அவ்வளவுதான். இருக்கு. ஆமா. ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन. ஏங்க எல்லாம் ஸ்கூல் பசங்களே கிஸ் பண்றாங்கங்க, என்னங்க கிராஜுவேட் நானு. யா ஏங்க ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்ட அவ்வளவுதான். ஓகே ஃபைன். ஓகேவா? அடுத்து ஃபர்ஸ்ட் கிஃப்ட். ஃபர்ஸ்ட் கிஃப்ட். சே கிஃப்ட் எனக்கு யாருமே பெருசா கொடுக்க மாட்டாங்க. ச்சே என்னடா லவ் பண்றாங்க. சரி கொடுத்தா ஒரு ஃப்ளவர் பொக்கேவாது வாடி போகுது அடுத்த நாள். ஓகே. இல்ல என்ன மாதிரி நல்லா இருக்கேன், இவ்வளவு படம்லாம் நடிக்கிறேன், அப்கமிங்ல இருக்கேன், ஏதாவது கிஃப்ட் ஒரு வேல்யூபிளா ஒரு கோல்டு ஒண்ணு கொடுத்தோம், இல்ல ஏதாவது ஒரு ட்ரெஸ். தங்கம் விலை எவ்வளவு விக்குது தெரியுமா தங்கம்? சரி ஓகேங்க, ஒரு வெள்ளி ஒரு பித்து எதுவுமே இல்ல, எதுவுமே இல்ல. நோ கிஃப்ட், ஜீரோ கிஃப்ட். ஓகே. நான் தான் கொடுக்கணும் போல வாங்கி, அந்த நிலைமையில போயிட்டு இருக்கு. பட் ஃபைன், கொடுங்க, தப்பு கிடையாது. கொடுக்கலாம். நீங்க கிஃப்ட்னு எனக்கு எதுவும் வரலையே அப்படின்றாங்க. லவ் லெட்டர் ஃபீல் பண்றேன். லெட்டர் வந்திருக்கு ஸ்கூல் டைம்ல, நிறைய லெட்டர்ஸ்லாம் வரும். அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா இல்ல என்னடா எழுதிருக்கீங்க கிரிஞ்சா அப்படிங்க? ஆக்சுவலா என்னன்னா ஸ்கூல் பத்தி, ஸ்கூல் லவ் அப்பெல்லாம் தெரியும்ல உங்களுக்கு, லெட்டர் கொடுக்கும்போது கூடவே ஒரு சாக்லேட் எடுத்துட்டு வருவாங்க. ஆமா. சரி எனக்கு வேற சாக்லேட்னா எனக்கு பிடிக்கும். அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த லெட்டரை வாங்கினேன் அப்படின்னா அது ஏத்துக்கிற மாதிரி அர்த்தம், சரி சாக்லேட் மட்டும் வாங்கிடலாமாடி அப்படின்ற மாதிரி கேட்டா சாக்லேட் மட்டும் கொடுங்க. சரி சாக்லேட் அப்ப லவ் பண்றேன்னு நினைச்சு எல்லா இடத்துலயும் லவ் பண்றோம் எல்லா இடத்துலயும் பப்ளிசிட்டி பண்றோம். அப்புறம் தான் தெரியும் எங்க நான் சாக்லேட் சும்மா தாங்க வாங்கினேன். அப்ப அந்த மாதிரியான ஃபன்லாம் நிறைய நடந்திருக்கு. ஓகே. ஃபியூச்சருக்காக நான் இந்த கேள்வி கேக்குறேன். வாட் டஸ் யுவர் ஐடியல் டேட் நைட் லுக் லைக்? ஐடியல் டேட் நைட் லுக் லைக் பெருசா வந்து எக்ஸ்பென்சிவா லக்ஸரியா இருக்கோன்றதை விட நமக்கு பிடிச்சவங்களோட இருக்கோன்றதே அதுவே குட் தானே. ஹவு டு யூ டிஃபைன் ஃபால் இன் லவ்? ஃபால் இன் லவ்வா? எங்க லவ் தவிர வேற क्वेश्चनே இல்லையா? மாத்திரவா நான் அப்ப சீரியஸா லவ் இருந்தா நான் சொல்லிடுவேன். லவ் வரேன் நானு இப்ப வரேன். வேர் இஸ் யுவர் மொபைல்? மொபைல் இல்லையே. வேர் இஸ் யுவர் மொபைல்? ஏய் எரா ரெண்டு கால்குலேட்டர் இருக்கான்னு செக் பண்ணுவோம். கிவ் மீ யுவர் மொபைல்.
என்னப்பா இந்த புள்ள சிரிச்சா மூஞ்சி ஃபுல்லா பிங்க் ஆகுது. ஆமா. ஓகே, so who was the last person you searched on Instagram? Oh my god. show me. இருங்க நான் ஃபர்ஸ்ட் அத பாத்துக்கறேன். கேமரா கரெக்ட்டா இருக்குல? ஓகே, எரேஸ் பண்ணா தெரிஞ்சிரும், கேமரால தெரிஞ்சிரும். ஆக்டர் விஜய்ங்க. செம்மையா எப்படி? ச்சே, ஜெயிச்சிட்டேன். அவ்வளவுதான், போடுங்க பாருங்க. அங்கே இருங்க. ஜூம் பண்ணி போடுங்க. ஓகே, what's the funniest thing you believed in as child? ஒரு ஃபன்னியான ஒரு திங் நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது பிலீவ் பண்ணிருப்போம்ல, ஆமா அது மாதிரி. ஆமா, நான் கிஸ் பண்ணாலே குழந்தை பிறந்துரும்னு பிலீவ் பண்ணிட்டேன். எல்லாரும் 6th 7th அப்பலாம். 6th 7th வரைக்குமே. ஆமா. ஓகே, now you are a science student, right? ஆமா, ஒரு 8th அப்புறம் தான் then okay fine. What's your worst habit? Worst habit, I think I should now fix my sleep schedule நினைக்கிறேன். அதான் இப்போ கொஞ்சம், ஏன்னா லேட் நைட் கால் ஷீட்ஸ் போகும்போது நம்ம அடுத்த நாள் வந்து தூங்கிடுறோம் 2 மணி 3 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் அது அப்படியே கண்டினியூ ஆகுது. அதை ஃபிக்ஸ் பண்ண முடியல. சரி, ஒரு நாள் எந்திரிப்போம் அப்படின்னு எந்திரிச்சாலும் திரும்ப லேட் நைட் கால் ஷீட் வச்சிடறாங்க, திரும்ப வந்து அது அஃபெக்ட் ஆயிடுது. What's your biggest fear about relationship? அதுல வந்து போட்டிருப்பாங்க இஷ்ல, தாராவோட பிக்கெஸ்ட் ஃபியர் வந்து ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு. ஓகே, லைக் ஒரு பர்சனை வந்து இழந்துருவாங்களோ, அதுதான் வந்து தாராவோட பிக்கெஸ்ட் ஃபியர். அதை பார்க்கும்போது எனக்கு என்னோட ஃபியரும் அதுதானடான்ற மாதிரி தான் இருக்கு. லைக் இந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் கூட இருந்துருவோம், அட்டாச்சா இருந்துருவோம். பட் அவங்க இல்லைன்னா நம்ம எப்படி இருப்போன்றத வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதே தான் எனக்கும், தாராவோட ஃபியர் தான் என்னோட ஃபியர்னு நினைக்கிறேன். கிஸ், ஹக் ஆர் ஹேண்ட் ஹோல்ட்? ஹக். ஹக்ல இருக்கிற அந்த ஒரு வார்ம்த் எதுலயுமே இல்ல. கிரீன் ஃபிளாக்னு நினைச்சு லேட்டரா ரெட் ஃபிளாக்கா மாறி இருந்தா என்ன? எல்லா பசங்களும் ஆல்மோஸ்ட் அப்படிதான் இருக்கானுங்க. கிரீன் ஃபிளாக்னு தான் நினைக்கிறோம், கிரீன் ஃபாரஸ்ட்ன்ற மாதிரி பேசுறானுங்க. அப்புறம் தான் தெரியுது அவனுங்க ரெட் ஃபிளாக். That's your opinion. Okay, that's your opinion. உங்க DMsல வந்த craziest message? கிரேசியஸ்ட் மெசேஜ் என்ன, ஃபோன் நம்பரை கொடுன்னுவாங்க, இல்ல நிறைய வருங்க. கிரேசியா நிறைய பேராவெல்லாம் போடுவாங்க. சில பேர் ப்ராஜெக்ட்னு சொல்லி இப்ப ஸ்கேம் பண்றானுங்க. ஏய், நைஸ். ஆமா, நான் இப்போ ஒரு தெலுங்கு டான்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஸோ குச்சி மரத்தை பற்றி தான். அதுக்கப்புறம் சரி தெலுங்குல பேசினான். ப்ராஜெக்ட்னா தெரியல, நம்ம உடனே ஓகே ப்ராஜெக்ட்னா நம்ம அட்டன் பண்ணி ஐ எம் ஃப்ரம் லோக்கல் கேஸ்டிங் ஏஜென்சி ஹைதராபாத் அப்படின்னா. சரி ஓகே சார், நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் இருக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு. தெலுங்குலேயே பேசுறது எனக்கு புரியல. என்னோட ஃப்ரெண்டுக்கு நல்லா தெலுங்கு தெரியும். ஸோ கான்ஃபரன்ஸ் போட்டு பேச வச்சோம். பேசும்போது ப்ரோ என்ன படத்துக்கா, வெப் சீரிஸ்க்கா, இதுக்கா? ஐ எம் ஃப்ரம் லோக்கல் கேஸ்டிங் ஏஜென்சி ஹைதராபாத். ப்ரோ நீ ஹைதராபாத் தான் ப்ரோ, அடுத்து ஷூட் இருக்கா இல்லை வர்ணாக்கு இருக்கா இல்லையா, இருந்தா சொல்லுங்க அவங்க வருவாங்க, இல்லைன்னா வந்து இல்லை. ஐ எம் ஃப்ரம் லோக்கல் கேஸ்டிங் ஏஜென்சி அதே சொல்லிருக்கான். ப்ரோ என்ன இதே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்கேம்னு சொல்லிட்டு அவன் குடிச்சிட்டு இந்த ப்ராஜெக்ட் இருக்கு அந்த ப்ராஜெக்ட் இருக்கு. சரி ஆர்டிஸ்ட்னோடனே அவங்க ப்ராஜெக்ட்னா அவங்க வந்து ஓகே இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு சில ஸ்கேம்ஸ் இந்த மாதிரி போகுது. எனக்கு இப்ப ரீசெண்டா வந்ததுல வந்து ரொம்ப ஃபன்னின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் நம்ம பிஸியா ஒரு ஷூட்ல இருப்போம், அப்போ இது அன்வான்டாகவும் சொல்லலாம், ஸ்கேம்னு சொல்லலாம். இந்த மாதிரி வந்தா எனக்கு இதுதான். ஆமா, உங்களுக்கு வந்து போட்டோஸ் வேணும் அப்படின்னா இங்க ஒரு வீடியோ, இந்த வீடியோ வந்து நீங்க பாத்துங்க. இவங்களோட லுக் டெஸ்ட். ஓகே, இங்கேயே லுக் டெஸ்ட் பண்ணிடுறேன். அப்படியே உட்கார்ந்துகிட்டே. சரி ஓகே. இம்ப்ரெஸ் தி காஸ்டிங் டைரக்டர் இன் திஸ் இந்த கேமரா வழியா. அப்படியா? ஆமா. ஓகே, ஹாய் திஸ் இஸ் வர்ணா. ஸோ என்ன ரோலா இருந்தாலும் அதை புல் அவுட் பண்றதுக்கு எனக்கு இது இருக்குன்னு ஐ திங்க் ஸோ. ஜஸ்ட் கிவ் மீ தட் ஒன் சான்ஸ், ஐ வில் ப்ரூவ். ஓகே, செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன். நான் உட்கார்ந்து HR நானு ஐடி கம்பெனி வேலை எடுத்துட்டு இருக்கேன் நானு. இல்ல அது இங்க வந்து கோஆபரேட்டா வந்து சேர் அதெல்லாம் வந்து ஷூட் முடிச்சு நான் வேற அப்படியே இந்த மலையாளம் இதுல வந்திருக்கேன். கேரளா அதெல்லாம் வந்து சர்ப்ரைஸா தான் வரும். அப்பதானே நெக்ஸ்ட் இன்டர்வியூ கூப்பிடுங்க, நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்தானே. அதான் சொல்றது இல்ல. சோ ஃபைனலா என்ன அப்படின்னா, இன்ஸ்டாகிராம்ல நிறைய டிஎம்ஸ் வந்திருக்கும். ஓபன் பண்ணா டிஎம்ஸ் இருக்கும். ஓகே, ரெக்வெஸ்ட் மெசேஜ்ல கூட போய் உட்கார்ந்திருக்கும். அதுல இருக்க 5 ஓபன் பண்ணி இப்ப படிக்க போறீங்க. 5ஆ? சரி, ஒரு 1 2னா ஓகே, 5ன்ட்டீங்களே. There is something about you that I can't figure out. Hi Dora. டோராவா?
பேக் மாட்டு தெரியுங்க. அதான் இல்ல தாராவை தான் டோரான்றாங்களா என்னன்னு தெரியல. ஆக்சுவலி நான் உங்களை ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றேன். ஐ லைக் யுவர் போஸ்ட் அண்ட் கண்டென்ட். விடுங்க. ஏய் இந்த புள்ள ஏதோ மறைக்குது. ஏய் அது வேணும் எனக்கு, அந்த அவா எனக்கு வேண்டும், அந்த அவா எனக்கு வேணும். ஓகே ஆக்சுவலி நான் எஸ்ஆர்எம் ஸ்டூடெண்ட். ஓகே சோ அதனால இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, ஹாய் அக்கா, ஐ ஜஸ்ட் saw your reels, I am joining SRM, so wanted to know about your medical departmentன்றாங்க. அது என்ன கதைன்னு தெரியல. நானே முடிச்சிட்டேன். இப்போ எதுக்கு சொல்றேன்? இல்ல இந்த கான்டெக்ஸ்டுக்கு அதுக்கு முன்னாடி அந்த கான்டெக்ஸ்டுக்கும் டைரக்ட் இப்படி இருக்கே. அதுதான் அப்படிதான் இருக்கும். வாட்ஸ் யுவர் ஃபோன் நம்பர் இது மாதிரி மிக்ஸ்டா வரும். ஓகே ஓகே. ஒருத்தர் ஒரு ரகமா இருப்பாங்க. புரியுது. அந்த ஒரு ரகத்துலயும் தப்பிச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்க. ஆமா பெருசா நான் அதெல்லாம் ஓபன் பண்றது இல்ல. ஏதோ காஸ்டிங் ரிலேட்டடா ஏதாவது வந்தா பாத்து. எப்படி கண்டுபிடிப்பீங்க காஸ்டிங் ரிலேட்டட்னு சொல்லிட்டு? எப்படி தான் ரெக்வெஸ்ட் மெசேஜ் போய் உட்கார்றோம் ஓபன் பண்ணா இல்ல அது வந்து இப்போ இஷ் கூட எனக்கு வந்து இன்ஸ்டா மூலமா தான் கிடைச்சது. ஆஹோம் பிக்சர்ஸ் வந்து என்ன இன்ஸ்டால காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது தெரியும்ல அந்த பிராண்ட் பார்த்தாலே முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அதெல்லாம் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ப்ராப்பரா இருந்தா ஓகே. அந்த மாதிரி தான். ஹலோ டியர், ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஓகே இல்ல நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். அப்ரிஷியேட். ஓகே. I wish to know more about you cause of stole my heart. Stole my heart. For watching through on your eyes. உன்னோட கண்ணை தொடர்ச்சியா நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். டைட் வைடா டேய். And made me go crazy with cute smile. Right. அந்த நன்றிகள். Okay. And I wish we could hold hands and travel forever. என்ன கைய புடிச்சு நடந்து போணுமா? ஃபாரெவர்னு தானேங்க. ஃபாரெவர்னா முடிஞ்ச அளவுக்கு நடந்து போங்க. அதெல்லாம் வேணாம். Waiting for your call. ஆமா, waiting for your call. My baby, love you, love you, love you. Okay fine. போதும். இந்த கண்ணுல உங்க டைம் முடிஞ்சிருச்சு. இத எதுக்கு அந்த எந்த போஸ்டுக்கு தெரியுமா அந்த பையன் அனுப்பியிருக்கான்? இஷ்யூ ஓகே. ஸ்கூல் கெட்டப்ல இருக்க போஸ்டுக்கு அனுப்பியிருக்கான். அந்த கெட்டப்ல இருக்க போஸ்டுக்கு அனுப்பியிருக்கான்னா அப்பவே ஸ்கூல் போனா கூட நீ விட்டு வைக்கிறது இல்லன்றதுதான். பட் ஆனா பரவாயில்ல, ஜாலியா இருக்கு. ஐயோ பாவம், அவன் என்ன நினைச்சு எழுதியிருப்பானோ. ஆர் யூ பிலீவ் இன் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்? நோ. ஏன் நான் நார்மலா கேட்கணும்ல, ஏங்க இவ்வளவு இமோஷனல் ஆவீங்க? இல்ல ஆக்சுவலா அது பண்றவங்கள நான் அப்போஸ்லாம் பண்ணல. ஓகேவா? பெனிஃபிட்ஸ் இன் தி சென்ஸ் அது மட்டும் தான் கிடையாது. என்ன பெனிஃபிட்டா வேணா இருக்கலாம். அது ஒண்டியும் வேணா. மித்த எந்த வேற ஏதாவது ஹெல்ப் பண்றீங்கன்னா ஒரு ஸ்டடீஸ் பெனிஃபிட்டா இருந்துனா ஸ்டடீஸ் பெனிஃபிட் வேற என்ன ஹெல்ப்னாலும் பண்ணுங்க. ஆமா ஆமா. ஆனா நீங்க நினைக்கிற பெனிஃபிட் எனக்கு பெனிஃபிட் வேணாம். ஆமா ஓகே ஓகே. பட் ஆனா குட். ஐ பிலீவ் இன் ட்ரூ கனெக்ஷன். லவ் இருந்தா ஓகே. லவ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னா எப்படி அது கான்டெக்ஸ்டே தப்பா இருக்கே. எப்பவாது தெரிஞ்சோ தெரியாமலோ ஃப்ரெண்ட்ஸோட வற்புறுத்தனாலயோ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தோ பான் வீடியோஸ் பாத்துருக்கீங்களா? நோ நோ. யா அதுக்கே அந்த ரியாக்ஷன். பாய்ஸ் ஆர் லைக் மச் இன்ட்ரஸ்டட் இன் பான். தெரியும். கேர்ள்ஸ் ஆல்சோ மச் இன்ட்ரஸ்டட் இன் பான் வீடியோஸ். எதுக்குங்க? ஐ பிலீவ் இன் ரியல் ஸ்டஃப். என்ன கேர்ள்ஸ்க்கு எதுக்குங்கன்னா எனக்கு புரியல இது. அப்ப என்ன எனக்கு புரியல. என்ன ஸ்டார்ட் ஒரு பையனை வந்து ஒரு மாதிரி ஒரு ஹாட்டா பாக்குறதுனால பொண்ணுங்களுக்கு வந்து நல்லா இருக்குன்னா இட்ஸ் ராங். இட்ஸ் ஆல் அபவுட் அந்த கனெக்ஷன் இருக்கணும் அண்ட் ரியல் ஃபீலிங் தானே தவிர ஃபார் கேர்ள்ஸ் இட்ஸ் நாட் அபவுட் வாட்சிங் அ திங். யாரோ 2 பேர் இருக்காங்க அதை பாக்குறதுனால கேர்ள்ஸ்க்கு குட்டா இருக்கும்னா இட்ஸ் a very wrong opinion. சூப்பர் சூப்பர் சூப்பர். நைஸ் 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 நைஸ். பட் இருந்தாலும் கால்குலேட்டர் ஏன் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அது நீங்க டைரக்டர் தான் கேட்கணும். மணி, ஃபேம், செக்ஸ் இந்த மூணுத்துல எது forever வேணாம்? ஃபேம் forever வேணாமா? forever வேணாம். இந்த மூணுத்துல எது forever வேணாமா? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? forever வேண்டாம், தொட கூட மாட்டேன், வேண்டாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏய் மூணு வேணா என்ன? மூணுமே வேணும். எது ரொம்ப வேணும்னா ஃபேம்னு சொல்லிட்டேன் அவ்வளவுதான். என்ன நினைச்சு வந்தீங்களா? நல்லபடியா நடக்குங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.